எல்லோருக்கும் மீண்டும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு 19ஆம் தேதி ஆகிவிட்டது, ஜூலை மாதம். இன்று மாலை நாங்கள் அழகிய மலர்கள் நிகழ்ச்சி நேரத்துல வேலண்டைன் பூங்காவில் சந்திக்கிறோம். இது வருஷம் ஒவ்வொரு வருஷம் சந்திப்போம் நாங்கள். அது சிறப்பு குழந்தைகளும் பொன்மாலை பொழுதில் பங்கு பெற்றுகிற குழந்தைகளும் இன்று கிட்டத்தட்ட 40 பேர் சந்திக்கிறோம். அதுக்கு நீங்க வாழ்த்தி கொள்ளலாம். பின்னேறம் எல்லாரும் சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து விளையாடி சாப்பிட்டு மகள போகிறோம். ஒன்று இரவு நேர நிகழ்ச்சிகள் ரத்தாகிறது, மாலை நேர நிகழ்ச்சிகளும் இல்லை இன்று. ஆனால் சுடர் ஒலிம்பிக் கிளப் இன்று நிறைவு ஆனாலும் 16வது தலைப்போடு வருகிறார்கள். இன்றைய தினம் மதியம் 2:15 நான் வேலையில் இருக்கிறேன். வேலையிலிருந்து முடிச்சிட்டு அந்த நிகழ்ச்சிக்காக நேரடியாக வருவேன். உங்களோடு இந்த நேரத்தில் இணைந்திருக்கிறோம். இணைந்தவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இன்றைய பெற்றோர் தெய்வம் சிறப்பு தலைப்புக்காக, நேரடி தலைப்புக்காக காத்திருக்கலாம். தர்ஜினி அவர்களை வழி நடத்த அன்போடு கேட்போம். போன கிழமையும் அழகாய் நடத்தி இருந்தார், வாழ்த்துக்கள். அதுக்கு முதலாக நாம் பொது சிந்தனைக்கு இணையலாம். பொது சிந்தனையில் கவிக்கோ அவர்கள் ஒரு சிந்தனை பாடல் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். குரல் வழியாக பார்ப்போம் எப்படி போடுவது என்பதை சிந்திப்போம். அதுக்கு முதல் இப்போது நாம் சமய சிந்தனை ஆரம்பிக்க போகிறோம். அதை தொடங்குவதற்கு முதலாக இந்த மாதத்தின் சிறப்பை உங்களில் ஒருவர் பேர் சொல்ல கேட்டுக்கொண்டு பாடலுக்கு தவமலர்களை அழைத்துக் கொள்வோம். இந்த மாதம் என்ன சிறப்பு மாதம்? நண்பர்களை மகத்துவம் போற்றும் உற்சாகமான மாதம். நண்பர்களை போற்றும் மாதம். நட்பின் மகத்துவம் போற்றும் சிறப்பு மாதம் இல்லையா? ஆகவே இந்த முறை 2 பாடல்களை ஏற்கனவே தமிழர்கள் தந்திருக்கிறார்கள் இந்த மாதத்துக்காக. இன்று 3வது பாடல். யார் தந்தார்கள், யார் இசையமைப்பு, யார் மட்டு என்று எல்லாம் கேட்டுக்கொண்டு நான் தான் எழுதினேன். நானே மட்டு போட்டு நட்பர்களை போற்றி இந்த பாடலை தருகிறேன். சிறப்பு. தாருங்கள் தமிழர்களை கேட்போம். நன்றி. விழியில் விழுந்த புன்னகையே நட்பூ, விடியலை தந்த இனிய ஒளியே நட்பூ, வெளியில் விழுந்த புன்னகையே நட்பு, விடியலை தந்த இனிய ஒளியே நட்பு, மனதில் என்றும் நிழலாய் நிற்கும், விழுந்தால் கையை நீட்டி எழுப்பும், வென்றால் மனதார வாழ்த்தி மகிழும், கண்ணீர் துளியை முத்தாய் மாற்றும், வென்றால் மனதார வாழ்த்தி மகிழும், கண்ணீர் துளியை முத்தாய் மாற்றும், காயமிருந்தால் அன்பாலாற்றும், காயமிருந்தால் அன்பாலாற்றும், 1000 சொந்தம் அருகில் வந்தாலும் ஆறுதல் சொல்ல சிலரே இருப்பார், 1000 சொந்தம் அருகில் இருந்தால் ஆறுதல் சொல்ல சிலரே இருப்பார், அவர்களில் முதலில் நிற்கும் உறவே அழியாத அன்பின் பெயர்தான் நட்பு, அழியாத அன்பின் பெயர்தான் நட்பு. நன்றி, வணக்கம். சிறப்பா இருந்தது, நல்லா இருந்தது பாட்டு. யாரையோ சுட்டி காட்ட மாதிரி இருந்தது. என்னதான் பக்கத்துல இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு தரம் பேச நட்டா இல்லையே என்ற மாதிரி யாரையோ சுட்டி காட்ட மாதிரி. அது பக்கத்துல ஈஸ்வரி அக்காவும் இருக்காரு, அவரையும் சொன்ன மாதிரி கிடக்குது. நீங்க பக்கத்துல இருக்கிறீங்களே தவிர என்னத்தை கண்ட மாதிரி பாடினீங்க என்ன? சரி, மீண்ட சிறப்பு, பாராட்டுக்கள். அழகான வரிகளோடு மட்டமைத்து பாடினீங்க. அடுத்த ஞாயிறும் இது போல ஒன்றை தொடர்ந்து கொள்வோம். சிறப்பு, வாழ்த்துக்கள். நடை இருக்கிறதோ? நடை இருக்கிறது. சரி, ஆகவே வெற்றியோடு நடந்து வாருங்கள் என்று கேட்டு வழி விட்டு விலகி விடை தருகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து தமிழர்கள் தந்த பாடலை தொடர்ந்து சமய சிந்தனைக்குள் உற்சாகமாய் நுழைந்து கொள்ளலாம். இன்றும் அஞ்சல் ஓட்டம் ஒன்றை செய்து கொள்வோம். நான் முதலாவது சிந்தனையாளரை அழைக்கிறேன். அதுக்கு பிறகு ஒவ்வொருவரும் அழைத்து கொண்டு வந்து ஒரு சிந்தனைக்குள் விடுவோம். சிறப்பான நாளாக அமைய எல்லோருக்கும் அமைந்த சிறப்பு நாளை அழகாய்
பணி காத்து நமதாக்கிட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு டேவிட் அண்ணாவை உற்சாகமாக வரவேற்கலாம். வணக்கம். ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர் என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். பிதாச்சுடன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். நற்சிந்தனை தொடரன் 2142 பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு தினமுமாகும். இன்று திரு அவை புனித மக்கரீனா அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மை வழிநடத்தும் இறைவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். என்ன வந்தாலும் நம்புவேன் என்னேசமீட்பரே, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பருண்டெனக்கு, உண்டெனக்கு உண்டெமக்கு, காக்கும் வல்ல மீட்பருண்டமக்கு, காத்திடுவார் என்றுமே. வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறுபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 24 43 வரை. ஆனால் இன்றைய நாளிலே நான் சுருக்கமாக இவற்றை தருகின்றேன். ஏனென்றால் ஒரு நீண்ட நற்செய்தியாக இருக்கின்றது. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இருந்து 24 30 வரை. அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமையாவது விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும் போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டார். பயிர் வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை செய்யும் வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, எங்களுடைய ஊர்களிலே நாங்கள் வாழ்ந்த காலங்களிலே மாரி காலத்திலே நெல்லு விதைத்திருப்பார்கள். அதோடு சேர்த்து கார்த்திகை மாதம் வந்தவுடன் மழை பெய்து ரோட்டிலிருந்து ஒரு பகுதி வரை, அதாவது மாரிசங்கூடல் பகுதி வரை அப்படியே ஒரே வெள்ளக்காடாகவே இருக்கும். இதற்கிடையே இந்த நெல்லு வயல்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கும். இந்த கால பகுதியிலே களைகள் மிகுந்துவிடும். அதை பெண்களை கூலிக்கு அமர்த்தி அந்த களைகளை எடுத்து கொண்டிருப்பார்கள். இதே போன்று வெங்காயம் மற்றும் உணவு பயிர்கள் பயிரிடும் போதும் கூட அந்த கால பகுதியிலே அந்த ஒரு குறிக்கப்பட்ட காலத்தில், அதாவது இப்ப வெங்காயம் நட்டு ஒரு சாதாரணமாக ஒரு
20 நாட்கள் வந்தவுடன் அதுக்குள்ளே களைகள் முளைக்கும். அந்த களைகளை எடுத்து அந்த மண்ணை கிண்டி விடுவார்கள். ஆகவே இதற்கு காரணம், அந்த களைகளை எடுப்பதற்கு என்ன முக்கிய காரணம் என்று சொல்லி சொன்னால், இந்த நெல்லுகள் வளரும் போதும் மற்றது உப உணவு பயிர்கள் வளரும் போதும் அதனுடைய அந்த சக்தியை, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த பயிர்களை விளைவிக்கக்கூடிய அந்த சக்தியை அதுகள் இந்த களைகள் பங்கிட்டு விடுவதனாலே அவர்களுடைய வளர்ச்சி குன்றிவிடும். ஒன்று தரும் பலனும் அதுக்கு நல்ல பலனும் கிடைக்காது. இதனால் அந்த களைகளை பிடுங்கி விடுவார்கள். இதே போன்றுதான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு குறிப்பிடப்படுகின்ற இந்த வார்த்தையானது களைகளை, அதாவது அவருடைய கூலியாட்கள் வந்து, ஒரு எஜமான் அவருடைய கூலியாட்கள் வந்து கேட்கின்றார்கள், வயலிலே நல்ல விதைகளை விதைத்தீர், இப்போது வந்து அங்கே கூடாத களைகள் விளைத்து விட்டன, இவற்றை நாங்கள் சேர்த்து பிடுங்கி சேர்க்க வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கின்றார்கள். ஆகவே இங்கே என்னதான் அந்த கெட்ட களைகள் என்று சொல்லி சொன்னால், இந்த பரிசேயர்கள் அந்த காலத்திலே மக்களுடைய மனதிலே விதைத்திருந்த அந்த கூடாத எண்ணங்கள், தீய எண்ணங்கள், பகைமை எண்ணங்கள், அதாவது கட்டளைகளுக்கு விரோதமான எண்ணங்கள், கடவுளுக்கு எதிரான எண்ணங்கள், இப்படியான நிலைகளை தான் களை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லுகின்றார். ஆனால் இந்த களைகள் என்று சொல்லி சொல்லும் போது இந்த எஜமான் சொல்லுகிறார், அதாவது களைகளையும் கோதுமையையும் வளர விடுங்கள், அப்போது பின்பு அறுவடை செய்யும் போது இரண்டையும் பிரித்து கட்டுகளாக. இது எவ்வளவு சாத்தியமானது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நெல்லு முற்றும் போதும் கூட இந்த களைகளும் முற்றிவிடும், 2 மணிகளும் ஒன்றாக சேர்ந்துவிடும். ஆகவே அந்த பயிர் சாய்ந்து போய் அந்த மண்ணிலே அப்படியே சோர்ந்து போய் இருக்கும் போது இரண்டைகளையும் பிரித்து பார்ப்பது எவ்வளவு கடினம். அதைத்தான் இங்கின்ற நாளிலே இயேசு எடுத்து சொல்லுகின்றார். அதாவது நல்ல மனிதருக்கும் கெட்ட மனிதருக்கும், கெட்ட களைகளுக்கும் நல்ல களைகளுக்கும் நல்ல கோதுமைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு இன்றைய நற்செய்தியிலே நமக்கு தருகின்றார். உமது ஆற்றிலே நீதியின் ஊற்று, கடவுளின் வல்லமை ஈடு இணையற்றது, அவரே நீதியின் ஊற்றாக இருக்கிறார். ஆனால் இந்த ஆற்றல் கடவுளை வரும் தண்டிப்பவராக மட்டும் காட்டவில்லை, மாறாக பொறுமையுள்ளவராகவும் கருணையுள்ளவராகவும் காட்டுகின்றது. கடவுள் தீமையை கண்டதும் உடனே தண்டிப்பதில்லை, அவர் மனம் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றார். கடவுளின் பொறுமை என்பது அவருடைய பலவீனம் அல்ல, அது அவருடைய மாபெரும் வல்லமையின் அடையாளம். நம்மை சுற்றியுள்ளோரில் குறைகளை காணும் போது அது நம் குடும்பமாக இருக்கலாம், நமது சமூகமாக இருக்கலாம், ஏன் திரு அவைக்குள்ளும் இருக்கலாம், பொறுமையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் பொறுமையாக இருக்கும் போது நாம் மட்டுமே அவசரப்பட வேண்டும். களங்களை பற்றி அதிகம் கவலைப்படுவதை விட நாம் எப்படி இறையாட்சிக்கேற்ற மக்களாக வாழ்வது என்பதில் கவனம் செலுத்த இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். நம் வாழ்வில் உள்ள களைகளை, அதாவது அந்த களைகளை, பாவங்கள், தீய பழக்க வழக்கங்கள் அகற்ற கடவுளின் உதவியை நாம் நாடுவோம். நல்ல விதையாக, நல்ல கோதுமையாக நாம் வளர முயற்சிப்போம். இறைவனின் மக்களாக நாம் பிரகாசிப்போம். தொடர்ந்து எல்லா மக்களுக்கும் முன்மாதிரியாக நாம் வாழ்ந்து காட்டுவோம். என் நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி நண்பர்கள் நட்பு பாராட்டும் மகத்தான மாதத்தில் நல்ல அழகிய பாடலை தந்தீர்கள். அதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மேலுமாக தொடர்ச்சியாக தம்பி பாலன் அவர்களை தொடர்ச்சியாக நற்சிந்தனை அறிவிப்பதற்காக அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். பொண்டி மாஸ் போகுத்தோஸ். நன்றி. நன்றி, வணக்கம் டேவிட் அண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த ஜோசேப்பின் தேவனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு, அப்படி எமது அன்பு சகோதரரும் பாமுகத்தின் அதிபருமான எமது அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் எமது பாமத்துக்களை சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுயநலங்களையும் விசாரித்தபடி லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேதப்பிள்ளை பாலன், கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் 862 சொல்லிக்கொண்டு வளமை போல பரிசுத்த வேதாமத்தில இருந்து புதிய ஏற்பாட்டில புனித லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 11 24 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
பின்பு இயேசு எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் இயேசு சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். இது வெள்ளிக்கிழமை. இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் இயேசுவுக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை இயேசு பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுகமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி இயேசுவினுடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேரும் எங்கே என்றார். தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இந்த காலத்திலே இந்த சுகத்தை பெற்றுக் கொள்ளுவினம். ஆனா நன்றி சொல்ல மாட்டேன். ஏசப்பாக்கு நன்றி சொல்றதுதான் நீங்க விருப்பம். ஆனா அந்த 10 பேரை சுகமாக்கி விட ஒருதன் மட்டும்தான் போய் நன்றி சொல்லுகிறார். அது இடத்தை சேர்த்தவர் தான் நன்றி சொல்றார். மற்ற 9 பேரும் சுகத்தை பெற்றுக்கொண்டு இப்படியே விட்டுட்டான். அந்த காலத்துல இப்படியே நடக்குதுன்னு சொல்லிக்கொண்டு அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வருமென்று பரிசேயர் இயேசுவிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். பின்பு இயேசு சீசர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டுமென்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்லுவார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். இதன் தொடர்ச்சி சகோதரி நாளைக்கு தொடரும் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேசரையும் தீரு பாதமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரையும் தீரு பாதமர்ந்தோம், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. எத்தனை வியாதிகள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை வியாதிகள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா,
ஆராதனை ஆராதனை இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. பிதான மார்க்கமாக ராஜா உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசுராஜனுடைய பிரசன்னம், பாதுகாப்பு, தயவு இருக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே ராஜா நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளிலும் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி கோடி நன்றி இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். சோத்திரம் சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, உலக வீதியில் ராஜா குடும்பங்களுக்குள்ள ஆசீர்வாதங்களுக்கு தடைக்கற்களாக இருக்கிற பரம்பரையான சாபங்கள், மந்திரங்கள், சூனியங்கள், செய்வின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் ராஜா. குடும்பங்களே ராஜா நிறைவாக ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க, தேவையை சந்திங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காகவும் நன்றி செலுத்தும் ராஜா, நன்றி. மற்றும் தகப்பனே, உலக ரீதியில் நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு ஜபிக்கிறேன் ராஜா. போர் முகங்களுக்கு அதிபர்களோடும் இராணுவ தளபதியோடும் நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசி ராஜா நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க. சர்வ வல்லவரால் எல்லாமே ஆகும் ராஜா. ஒரு விஷயம் மனதுருகி அவர்களுடன் நீங்கள் பேசுங்க. நிரந்தர சமாதானத்தை கொண்ட பொறுமைக்கு நன்றி தாப்பன். மற்றும் ராஜா, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அணுதினம் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் வினாடியும் அவர்களை இறகளால் மூடி பாதுகாப்பாக வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் எவனை எடுத்துக்கொண்டு சகோதரி விடாவர்றேன். நன்றி, வணக்கம். மன்னிக்கணும். அடுத்ததாக சகோதரி நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்களோட சிந்தனையை தரலாம். நன்றி பாலன். உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நானும் என்னுடைய சிந்தனையை தருகின்றேன். அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு பாமுக அதிபர் திரு நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 2051 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, இன்றைய உலகில் தானாகவே பெருகி வரும் தீமைகள் போதாதென்று சிலர் திட்டமிட்டு தீமைகளை விதைத்து அவை வளர்வதைக் கண்டு ரசிக்கும் அவலங்கள் பெருகி வருவதை அறிகின்றோம். மனித சமுதாயத்திலே வேரூன்றி உலக நாடுகளை அவலத்துக்கு உள்ளாக்கி இருக்கும் போர்கள், நோய்கள், போதைப் பொருட்களின் பெருக்கம், இதனால் ஏற்படும் கொடூரங்கள் என்று பலவற்றிலும் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கும் எமக்கு இன்றைய நற்செய்தி வழியாக நல்ல அறிவுரை ஒன்றை வழங்குகின்றார் இயேசு. வயலில் விதைத்த விதைகளுடன் களைகளும் கூட வளர்கின்றன. எப்படி? அவசரமும் பரபரப்பும் ஆட்டி படைக்கும் உலகில் பொறுமையுடன் உண்மைகளை விதைப்பதற்கும் அந்த உண்மைகளை கருத்தாய் வளர்ப்பதற்கும் இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். சமுதாயத்திற்கு நன்மை பயக்கும் கதிர்கள் நடுவே களைகளும் கூடவே வளர்கின்றன. இந்த களைகள் பற்றிய செய்திகள் ஊடகங்கள் வழியாக அதிகமாக வெளியிடப்படுவதால் கதிர்களையும் களைகளையும் வேறுபடுத்தி பார்க்க நமக்கு பொறுமை மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்துகின்றார் இயேசு. அகழ்வாரையும் தாங்கும் நிலம் என நிலத்தை பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக கூறுகின்றோம். தன்னிலே விதைக்கப்பட்ட கதிர்கள் களைகளை எவ்வித பாகுபாடுமின்றி வளர விடுகின்றது நிலம். அந்த நிலத்தை பின்புலமாக கொண்டு தன் உவமையை கூறியுள்ள இயேசு பொறுமையுடன் காத்திருந்து பயிர்களும் களைகளும் முற்று முழுதாக வளர்ந்தபின் அவற்றை பிரிப்பதே இறையாட்சியின் அழகு என்று சொல்லி தருகின்றார். இதே போலவே இயேசுவுடைய புளிப்பு மாவும் கடுகு விதை உவமையும் பயிர்களும் களைகளும் வளரும் நிலம், பூமியில் ஊன்றப்பட்ட கடுகு விதை, புளிப்பு மாவு வைக்கப்பட்ட கலக்கப்பட்ட மா, இந்த 3 உவமைகளும் நமக்கு சொல்லித்தரும் ஒரே பாடம் பொறுமை. நாம் எதிர்பார்க்கும் அனைத்தும் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்பது நாம் வாழும் அவசர உலகின் லக்கணமாகிவிட்டது.
இதனால் எது தேவை, தேவையற்றவை என்பதை தரம் பிரித்து பார்த்து பயனுள்ள செய்திகளை பகிர்ந்து கொள்ளும் பக்குவத்தை நாம் இழந்து விடுகின்றோம். இதனால் நம் மத்தியில் உண்மையான பயனுள்ள தகவல்களாகிய பயிர்கள் வளர்வதற்கு பதில் நம் அவசர சிந்தனை என்னும் நிலத்தில் புரளிகள், அவதூறுகள் என்ற களைகளையே மண்டி கிடக்கின்றன. தீய எண்ணங்களும் கெட்ட சிந்தனைகளும் நம்மை ஆக்கிரமிக்கின்ற போது பதற்றப்படாமல் தொடர்ந்து கடவுளை பற்றி கொண்டிருப்போம். நமது பிடியும் உறுதியும் ஆண்டவரில் இணைந்திருக்கும் வரை தீயவர் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என்று கூறிக்கொண்டு, நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, மலருக்கு பதிலாய் களை எங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தாய். உடனுலரட்டும் என்றே ஒதுக்கி விடாமல் களைகளை அகற்றி காத்திருந்தாய். களைகளை அகற்றி காத்திருந்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். நிலத்தினில் விதைத்த விதைகள் முளைத்து நிறைவுடன் வளர்ந்து தழைக்க விட்டாய். இன்று பலன் தரும் விளைச்சலில் பசு பிணி மறந்து பாரினில் என்னை பிழைக்க வைத்தாய். பாரினில் என்னை பிழைக்க வைத்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்டலை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஓங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளின் நிகழ்ச்சிகளையும் எதிர்பார்த்தபடி அடுத்ததாக பொது சிந்தனைகள் இருந்தால் யாரும் தர வாருங்கள் என்று கூறிக்கொண்டு தர்சினி அவர்களையும் அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.